வெல்கம் டு கனிஷ்டா கிரியேஷன்ஸ். டுடே நாம் இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் பேசிக் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்குக்கு தேவையானது, செயின் ஸ்டிச்சுக்கு தேவையானது நம்மளுக்கு வந்து சரி த்ரெட்டு, நெக்ஸ்ட் வந்து நீடில், அப்புறம் கட்டர், அடுத்து வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்டர் மார்க் பென்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து சாக் பீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த லைனில் தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டில் வந்து நாட் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் த்ரெட்டில் வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன நீடில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நீடில் வந்து 23 தான் யூஸ் பண்ண போகிறேன். 23 தான் எனக்கு வந்து நான் வந்து 23 வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு 23ல நான் பழகிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 14 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 14 வந்து அந்த டிப்பு வந்து கொஞ்சம் தின்னமாக இருக்கும். 23ல ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து 14 யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரெட்டு வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த நீடில்னாலும் ஹேண்டில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து 14 யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டிப் அந்த வளைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப தின்னமாக இருக்கும் இதில் தான். அப்படின்னா தான் நீங்கள் த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சுற்றும்போது ரொம்ப வந்து பிடிச்சிக்கிடும். இது வந்து த்ரெட்டு வந்து பிடிச்சிக்கிடும். ஸோ வந்து நீங்கள் 14 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனுக்கு நேராகவே அந்த ஹூக்கை வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அடிக்கடி கிளாத்தில் வந்து குத்திட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்து பார்க்கணும். இது வந்து ஒரு டிப்ஸு அப்படிங்கிறத விட நம்ம வந்து இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் ஸ்டிச் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 23ல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே மெல்லிஸாக தான் இருக்கும் அந்த டிப்பு வந்து. சரி த்ரெட்டில் நம்ம வந்து அந்த 2 நடு விரல்ட்டு பிடிச்சிட்டு ஒரு சுற்றி மறுபடியும் அந்த விரல்லே கொண்டு வந்து இது பிடிக்கிற மாதிரி நான் ரிட்டன் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த 2 விரல்ட்டு பிடிச்சிட்டு சுற்றி மேலோடி சுற்றி இதில் வந்து மறுபடியும் பிடிச்சிக்கிற மாதிரி. இது வந்து நம்ம அடியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்ம வந்து இப்படி எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து சும்மா சுற்றினாலே போதும். இப்படி எடுத்து தான் சுற்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் இது இப்படி எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக விட்டுற வேண்டியதான். த்ரெட்டு வந்து அந்த ஹூக்கில் மாட்டிடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக விட்டுட்டு த்ரெட் அப்படி மேலே எடுத்துட்டாலே போதும். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து அடியில் கொண்டு போயிட்டு மேலே உள்ள த்ரெட்டு தான் எடுக்கணும். இந்த சுற்றி இருக்கிறதுல நம்ம வந்து மேலே உள்ள த்ரெட்டு தான் எடுக்கணும். அடியில் கொண்டு போயிட்டு இதை வந்து ஹூக் வந்து டிசைனுக்கு நேராக தான் இருக்கணும். டிசைனுக்கு நேராக ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப லென்த்தாகவே போடுங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக போட்டால் கொஞ்சம் வராது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் லென்த்தாக போட்டாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லென்த்தாக பழகிட்டு அடுத்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் சின்னதாகவும் போட்டு பார்க்கலாம். ஸோ லென்த்தாக போடுறதுல எந்தவித பிரச்சனையுமே இல்லை. அடியில் எப்படி சுற்றணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த சைடு வீடியோவில் நான் இந்த சைடு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து அடியில் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். மேலே வந்து இப்படி அந்த சுற்றுனதை வந்து மேலே அப்படி எடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு சுற்று, இப்படி தான் மேலே த்ரெட்டை எடுத்துட்டு அப்புறம் ரிட்டன் ஒரு குத்திட்டு சைடு ஒரு சுற்று, கீழே ஒரு சுற்றிடலாம். நான் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி கீழே சுற்றுறது மட்டும் எப்படி அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கீழே இதுலேயே உங்களுக்கு மேலே சுற்றுறதும் தெரியும். அந்த ஷேடோவிலே உங்களுக்கு தெரியும் மேலே நான் எப்படி த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணுறேன்னு. நீங்கள் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு நீடில் வந்து 90 டிகிரியில் வைக்கணும். நீங்கள் வந்து இப்படி சாய்க்கக்கூடாது. நான் வந்து இப்படி உங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படிங்கிறது தான். 90 டிகிரியில் தான் உங்களுக்கு வந்து நீடில் வந்து இருக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இந்த தப்பு தான் பண்ணுவீங்க. ஏன்னா த்ரெட்டு வந்து நம்மளுக்கு எப்படியும் மேலே வந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீடில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எங்கேனாலும் வளைப்போம். அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கிளாத்தில் வந்து சுருக்கம் விடும். கிளாத் வந்து ஃப்ரேமில் இருக்கையில் நம்மளுக்கு வந்து சுருக்கம் வந்து அவ்வளோவா தெரியல அப்படின்னாலும் ஃப்ரேமை விட்டு நம்ம வந்து கலட்டும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சுருக்கமாக இருக்கும். ஸோ 90 டிகிரியில் தான் நம்மளுக்கு வந்து நீடில் இருக்கணுமே தவிர நம்ம நீடில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து வளைக்கக்கூடாது. 90 டிகிரியில் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாலே போதும். சரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன்.
மேலே உள்ளது தான் த்ரெட் எடுக்கணும். நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உள்ள கிளாத்லேயும் நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து போட்டு காமிக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஒரு 2 or 3 டைப் கிளாத்தில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டு போட்டிருக்கேன், அது வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். செயின் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் செயின் ஸ்டிச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம செயின் ஸ்டிச் ரொம்ப கிளியர் ஆகிட்டாலே நம்ம வந்து அடுத்து வர எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா செயின் ஸ்டிச்சில் எந்தவித தப்பு இல்லாமல் நம்ம வந்து கிளியராக கரெக்டாக நம்ம வந்து நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு மற்ற எல்லா ஸ்டிச்சும் வந்துடும். நீங்கள் ஆரி ஒரு கற்று முடித்ததுக்கப்புறம் அப்படிங்கிறதையும் விட நீங்கள் பாதி இது ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம செயின் ஸ்டிச்சை தான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் செயின் ஸ்டிச் ரொம்ப பக்காவாக நம்ம ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆரி கோர்ஸே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம பிடிச்சி ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணாலே நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டாலே போதும். நான் வந்து அடியில் சுற்றுறது எப்படி அப்படிங்கிறதையும் எல்லா வீடியோலையுமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. நீடியில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த டிசைனுக்கு நேராக தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹூக் இருக்கணும். இன்சர்ட் பண்ணி அடியில் த்ரெட்டை சுற்றிட்டு நீடில் லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். சுற்றிட்டு அடியில் ஒரு சுற்றிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுத்துடணும். அவ்வளோதான், சிம்பிள். செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஒரு குத்திட்டு நெக்ஸ்ட்டு கீழே அடியில் த்ரெட்டை சுற்றிட்டு லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடணும். செயின் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் வந்து சில்க் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுப்போம்னு சொன்னேன். சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம சில்க் த்ரெட்லேயே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது சில்க் த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகும். ஸோ அதுலேயே நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிடும்போது உங்களுக்கு வந்து சரி த்ரெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கே ஒரு ஹாப்பி இருக்கும், நம்ம வந்து போட்டுட்டோம் ஸ்டிச்சு, அப்போ நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சரி த்ரெட்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் சரி த்ரெட்லேயே நம்ம நல்லா செயின் ஸ்டிச்சு எல்லா ஸ்டிச்சுமே நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே ஈஸியாக ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிக் கொடுக்காத ரீசன் அதான். ஏன்னா சில்க் த்ரெட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா கண்டிப்பாக கட் ஆகிக்கிட்டே இருக்கும், டென்ஷன் ஆயிடுவீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கிளாத்தில் நான் வந்து உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு ப்ளூ கலர் கிளாத்து. ஹூக் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து டிசைனுக்கு நேராக தான் நம்ம வந்து வச்சுருக்கணும். டிசைனுக்கு நேராக வச்சுட்டு லென்த்தியாகவே ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து அடிக்கடி ரொம்ப ப்ராக்டிஸ் தான், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டிச் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டு எல்லாமே வரும், நம்ம பர்ஃபெக்ஷன் எல்லாமே நீட்டாகவும் வரும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு லென்த்தியாக போடுறதுல பிரச்சனை இல்லை. ஸோ லென்த்தியாகவும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சு சைஸு கம்மி பண்ணி போட்டு பாருங்கள். சின்ன ஸ்டிச்சாக பொடிசாக இதில் சின்ன ஸ்டிச்சாக போட்டு பார்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஒரு லாக் போடணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து செயின் ஸ்டிச்சை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், சின்னதாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டிப்ஸ் தான், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒத்திட்டு ஒரு சுற்றிட்டு அடியில் லைட்டாக ஒரு பெண்டு. இது வந்து நீடில் நம்பர் 23 யூஸ் பண்ணுறேன். 23 நீங்கள் ஃபஸ்ட்டு 14 யூஸ் பண்ணி பார்த்துட்டு 23 வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் கிளாத்தில் வந்து போட்டு காமிச்சிருப்பேன். அவ்வளோதான், ஃபைனலாக 3 கிளாத்தில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து சைடில் மறுபடியும் இதில் வந்து எப்படி சுற்றணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அடியில் எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இப்படி அந்த டிசைன் ஃபுல்லுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டில் நம்ம வந்து எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். எண்டில் வந்து நம்ம வந்து த்ரெட் அப்படி கொண்டு மேலே கொண்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அடியிலோடு எடுத்து
அடியிலோடி த்ரெட் எடுத்துகிட்டு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடணும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளோட ஒரு ஸ்டிச் பிரிஞ்சாலும் ஃபுல்லுமே நம்ம போட்ட ஃபுல் ஸ்டிச்சுமே பிரிஞ்சிடும். ஸோ அதனால் க்ளூ போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு க்ளூ போடுறத வந்து நான் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணுற சொல்லுதேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எண்டு நாட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறது சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ண தேவையில்லை, எண்ட் நாட்டே நல்லா பிடிச்சிக்கிடும். லாஸ்ட் டிசைன் முடிகிறப்போ இப்படி மேலே எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா கட் பண்ணிவிட்டு அடியிலோடு இழுத்துட்டு மறக்காமல் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஏன்னா ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டில் நம்மளுக்கு இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒரு ஸ்டிச் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சாலும் ஃபுல்லுமே நம்மளுக்கு பிரிஞ்சிடும். கட் பண்ணிவிட்டு இப்போ அடியிலோடி நம்ம வந்து எப்படி இழுத்தோணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அடியில் வந்து நீடில் வந்து அடியில் ஃப்ரேம்க்கு அடியில் விட்டுட்டு இப்படி லைட்டாக ஒரு சுற்றிட்டு அடியில் எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துடும். அதை அப்படி க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நான் ரிட்டன் உங்களுக்கு ஒரு வாட்டி எப்படி அடியில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறேன். அவ்வளோதான், ரிட்டன் அடியில் எடுத்துகிட்டு க்ளூ போட்டு மறக்காமல் பேஸ்ட் பண்ணிடுங்க. செயின் ஸ்டிச் வந்து நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் அடுத்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து சொல்லித்தரேன். Until then, signing off, Sandhya Ganesan. See you on next video. Thank you.